ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாயல் பெண் எபிசோட் 9 பார்ட் 4. பெண் ஒரு டம்ளரில் தண்ணியும் டேப்லெட்ஸும் எடுத்துக்கிட்டு வராங்க. ஏன்னா கீழே கேட்கும் போது அவங்களுக்கு ஹெட்டக்காக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க லேடி வாங். அதனால டேப்லெட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனின் உள்ளே வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உள்ளே போனதும் அவங்க ஒரு மாதிரி திருன்னு நர்வஸாகவே இருப்பாங்க. நம்ம யாராவது பார்த்துருவாங்கன்னு பயமாக இருக்குது, அதான் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு லேடி பெண் சொல்கிறாங்க. அதுக்கு ஆனின் ப்ரீக் இருக்காளா இல்லையான்னு கேட்பாங்க. இருக்காங்க, கீழே விட்டுட்டு தான் வந்திருக்கேன், அங்கேயே இருந்து பாருன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆனின் ப்ரீக்கு என்னை பற்றி தெரியும், அவங்க இருக்க மாட்டா, கிளம்பியிருப்பான்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்கும்போது, நீ வந்தாலே நீ போகிறதுக்கு டைம் ஆகணும், அவளுக்கு தெரியும், ஸோ அவள் கிளம்பியிருப்பான்னு சொல்கிறாங்க. சரி, எப்போ பார்த்தாலும் நாட்டியாகவே பேசுகிறீங்க ஆனின், உங்களுக்கு ஹெட்டேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் டேப்லெட் வந்திருக்கேன், நீங்கள் என்னெல்லாம் இப்படி பேசுகிறீங்களேங்கிறாங்க. டேப்லெட்லாம் வேணாம், அதாங்க வையின்னு சொல்லிட்டு இவங்க கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணுறத பார்த்துட்டு போதும் அதை விடுங்க, அடுத்த வேலையை பார்க்கணும், நான் போகணும் கீழேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு இன்னைக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இல்லை அதான் எடுத்துட்டு தூங்க போவாங்க. போனதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் தனியாக மீட் பண்ணுங்கிறாங்க. ஏன்னு சொல்லி லேடி பெண் கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்லாமல் கரெக்டாக அந்த சீனுக்கு போயிடுறாங்க. என்ன சீன்னு பார்த்தா அவங்க 2 பேரும் பீச்சில் ஒன்றா இருப்பாங்க. சூப்பராக ஒரு செட்டப் ஒன்று ஆனின் பண்ணி வச்சுருப்பாங்க. செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கே போயிட்டு 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு அங்கே ஸ்டார்ஸாக பாரு, நிலாவை பாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு பார்த்துக்கிட்டே அழகாக நான் மடியில் படுத்துக்கிட்டு லேடி பெண்ணு சொல்லி ஆனின் கேட்குறாங்க. சரி படுத்துக்கணும்னு சொல்லிட்டு படுத்துப்பாங்க. இப்படியே எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக போனால் போதும், எனக்கு வேறு எதுவும் வேணான்னு சொல்லி ஆனின்னு சொல்கிறாங்க. நீ கேட்குற கேள்வியிலே பதில் இருக்கு, நீ என் கூட இல்லாமல் வேறு எங்கே போவ, நம்ம 2 பேரும் தான் ஒன்றா இருக்கோம்னு சொல்லி லாயல் பெண் சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் பேசி கடைசியில் 2 பேரும் மாற்றி கிஸ் பண்ணிக்கிறாங்க. பயங்கரமாக கிஸ் பண்ணுறாங்க. அந்த வெட்ட வெளியில் நடுவில் பீச்சுக்கு நடுவில் யாராவது பார்த்துருவாங்க பயம் இல்லாமல் போட்டுக்கணும் பார்க்குறாங்க. காலையில் விழுந்தில் லாயல் பெண் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கிரீடம் மாதிரி அழகாக பூவால் செஞ்சு அவங்க தலையில் மாட்டிடுவாங்க. இது உனக்காகவே செஞ்ச மாதிரி இருக்குது, நிறைய பிரின்சஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது ப்ரீக் எங்கேருந்து ஒரு ஹார்ஸ் எடுத்துகிட்டு அந்த மரத்தில் கட்டிட்டு, இது டோருக்கு ஹார்ஸு நீங்கள் கேட்டீங்களான்னு சொல்லி ப்ரீக் சொல்லுவோம். அதை அப்படியே கட்டிட்டு நீ இப்போ நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே ஒரு ஹைனஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்புறம் அந்த ஹார்ஸை விட்டுட்டு வராங்க. அப்போ லாயல் பெண், நீ ரொம்ப நாட்டியாக இருக்க, இந்த இடத்துல எதுக்கு ஹார்ஸ்ன்னு கேட்குறாங்க. இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி பீச்சில் ஹார்ஸ் ரைடிங் போவாங்க, அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் என்கிட்ட சொன்னேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹார்ஸ் எடுத்துகிட்டு ரைட் போகிறாங்க. லாயல் பெண்ணை உட்கார வச்சு ஆனின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. போகும்போது எங்கே தான் கூப்பிட்டு போகிறேன்னு லேடி பெண் கேட்டே இருப்பாங்க, பட் சொல்ல மாட்டாங்க. நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம், இங்கே தான் சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா அழகாக லாயல் பெண் ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பொம்மை மாதிரியே மண்ணால் செஞ்சுருப்பாங்க. செஞ்சு சுற்றி பூவெலாம் வச்சு டிசைன் பண்ணி அந்த பொம்மையோட கையில் ஒரு ரிங் இருக்கும், அதுதான் இப்போ கொடுக்க போகிறாங்க. அதுக்கான நேரம் தான் இது. இந்த மாஸ்டர் குவா வேறு அடிக்கடி நம்ம லைஃப்பில் கூறு வந்துட்டுருக்காரு, அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் அவனை மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரிங்னு சொல்கிறாங்க. ராயல் பெண்ணுக்கு ஒன்றுமே சொல்ல முடியும். என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் இந்த மோதிரம் மூலமாக நான் உனக்கு தரேன், அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆனின்னு கேட்குறாங்க. அதுக்கு நேரி பெண் அப்படியே ஆனந்த கண்ணீரோட சரிங்கிறாங்க. இதே ஃபீலிங்ஸை நீ எனக்கு தருவியான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக. ஃபீலிங்ஸை மட்டும் இல்லை, இதே மாதிரி ஒரு ரிங்கு நான் உங்கள் கையில் ஒரு நாள் போடுவேன், அந்த நாள் எப்போ வரும்னு தெரியல, கண்டிப்பாக ஒரு நாள் வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆனின், அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் லாயல் பெண்ணு சொல்கிறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணுவாங்க, கிஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்த அப்படி ஒரு லாங் ஷாட்டில் கட்டுறாங்க. அவ்வளோ பெரிய பீச்சில் அவங்க 2 பேரும் மட்டும், பக்கத்தில் ஒரு ஹார்ஸு, பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த சீனு. மறுநாள் எல்லாரும் கிளம்பிடுவாங்க. ஒருத்தவங்களா எல்லாரும் ஒரு காரில் கிளம்புறாங்க. அப்போ மாஸ்டரும் லேடி பெண்ணும் ஒன்றா வரா மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இன்னொரு பிளான் போடுவாங்க. பெரியக்கும் பியாவும் உட்காந்துப்பாங்க, நடுவில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க மாஸ்டர், முன்னாடி லேடி பெண் உட்காந்துப்பாங்கன்னு சொல்லிடுவாங்க.
அப்படியே ஒரு ஹைனஸ் தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது லேடி பின் கையெடுத்து கும்பிட்டுட்டு தேங்க்யூ சொல்லிட்டு நகருவாங்க. அவங்க அப்படி கையெடுத்து கும்பிடும் போது கையில் உள்ள ரிங்கை மாஸ்டர் பார்த்துடுறாரு. அப்படியே ஷாக்கில் இருப்பார். பக்கத்துல பியாவும் பிரிக்கும் பாய் சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. பட் மாஸ்டருக்கு மட்டும் ஒரு டவுட்டாகவே இருக்கும். ஐ திங்க் எனக்கு அந்த ரிங் கண்டிப்பாக மேரேஜ்க்கு மட்டும் தான் போடுவாங்க போல். அதனால தான் மாஸ்டர் அவ்வளோ ஷாக் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் வீக் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. ரொம்பவே ட்விஸ்டடான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட்டாமிக்கா வேற லேடி பின் மேலே கோவமாக பேசுகிறாங்க. அந்த ரிங்கை பார்த்துட்டு ரிங்கை கைட்டுன்னு வேற சொல்கிறாங்க. அதுக்கு லேடி பின் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தா, எங்கள் வாய்ஸில் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.